friends, welcome to Panda's Panda channel. என்னங்க வந்துட்டீங்களா? இது ஏன் ஏரியா, நான் தான் இன்ட்ரோ கொடுப்பேன். கண்டிப்பா. ஓகேவா? சோ இது என்னன்னா நம்ம சேனல்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபுட் ரிவ்யூக்காக வந்திருக்கோம். வந்திருக்க பிளேஸ் வந்து எனக்கு ரொம்ப மெமரபிளான பிளேஸ். சோ அத வந்து எனக்கு இன்ட்ரோ பண்ண ஆள் வந்து இவர் தான். அதுதான் ரொம்ப நேரம் இப்படி நான் தான் அது பண்ணேன் நானே. ஸோ சென்னையோட என்ன சொல்றது, ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் பிளேஸ் தான் நான் சொல்வேன். ஏன்னா ஒரு அரேபியன் ஸ்டைலான ஃபுட்ஸ் வந்து ஒரு சூப்பர்பான பிளேஸ். உங்களுக்கு என்ன சொல்றது, ரெட் மீட்ல எல்லாமே கிடைக்கும். அது இல்லாமல் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பீஃப் ஷவர்மான்னு ஒன்று ட்ரை பண்ணது வந்து அது இந்த ஷாப்ல தான். பீஃப் வந்து ஒரு விரும்பி சாப்பிட்ட ஒரு ஷாப்பும் இங்கே தான். அதை இன்ட்ரோ பண்ணது வந்து நம்ம அண்ணன் அருண். நம்ம கோட் பார்த்தீங்கன்னா அவங்க சிக்கன், மட்டனு அது இல்லாம பீஃப் வேறு வச்சிருக்காங்க. பட் அவங்க பிரைம் கண்டென்ட்டா வந்து பீஃப் தான் இருக்கு. கண்டிப்பா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பீஃப் இருக்கு, என்னென்ன மாதிரி கேஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போவாங்க. வாங்க போ. இங்க பாரு, இது பீஃப் கேளு. பீஃப் அது வேணாம், அது வந்து பட்ஜெட் தாங்காது. அப்படியா? நாங்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான யூடியூபர் தான் நானு. நீங்க எடுத்தோடனே பெருசா போகுது. அப்ப இந்த மெனு கார்டு எதுக்கு? எல்லாம் ஒரு ஜீரோல பாருங்களேன். ஒரு ஜீரோ கிடையவே கிடையாது, எல்லாம் 3 ஜீரோ தான் இருக்கும். 3 ஜீரோல தான் இருக்கா? சரி, அதனால ஸ்டார்டிங்ல அது ஒரு இல்ல, நம்ம நண்பர் தான். ஓகே ஓகே ஓகே. இங்க பாரு, எப்பவுமே இதுவா, இது ஃப்ளவர் வாஷ்னு நினைக்கிறேன்டா. இன்னும் இங்க ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க. அசிங்கமா பேசுறேன். கைக்குள்ள போட்டுக்கணுமா? இதெல்லாம் போட்டு இது வேற மாதிரி இருக்குடா. இது டீசன்சி தெரியலங்க. இதுல தண்ணி ஊத்தி குடிக்கலாமா? பைத்தியக்காரன். அவர் அசிங்கமா நினைப்பாருடா. இந்த பிளேஸ் வந்து எனக்கு பிடிச்சி போய், அம்மா என் தம்பிக்கு பிடிச்சி போய், அதுக்கப்புறமா இவன மாதிரி ஒரு 4-5 தடிமாடுங்கிட்ட காமிச்சு அவனுக்கு பிடிச்சி போய், அவனுடைய ஆளுங்க கொஞ்சம் பேருக்கு வந்து அது வேற யாரும் இல்ல, நாங்க கேமராமேன் தான். அவெல்லாம் வந்து ஒரு காலத்துல எதுக்கு இந்த முக்கியமா இந்த அவர்கிட்ட கொண்டு போய் இந்த மெனு கார்டை குத்தானா, சீப்போ நாயை நீயே வச்சுக்கோ, எனக்கு பிடிச்ச ஆர்டர் நானே பண்றேன் சொல்லிட்டு அந்த அளவுக்கு இவங்கெல்லாம் வந்து ஐட்டம்ஸ்ல வந்து ரெடி ஆகுறாங்க. நான் எதுவுமே ஆர்டர் பண்ண போறது இல்லை. ஏன்னா எந்த ஐட்டம்னே வந்தோடனே ஒன்னு கேட்டாண்டு ஒரு நம்பர் சும்மா அதெல்லாம் கிடையாது. நீ வேற சும்மா இரு. ஆனா நான் நம்பர் கொடுனேன். போட்டோஸ் தானே வேணும் உனக்கு. அப்புறம் வந்து முக்கியமா எதுக்கு இங்க வந்தேன்னா, நான் தாஜ்மஹால் போறது ஏன் கேன்சல் பண்ணா, தம்பிக்காக தான். தம்பி ஒரே ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியால இருந்தான். என்ன எதனால ஃபீலிங்ஸா இருப்பானுங்க அதெல்லாம் நம்ம சொல்லணுமா? இதெல்லாம் நம்மளா தெரியும், வராத டிஷ் தான். நம்மளெல்லாம் முன்னாடியே அடிச்சு தப்பு தப்பு. ஷீக் உனக்குடா ஷீக் வேணும் தானே? கண்டிப்பா. Welcome to Panda's channel. மறுபடியும் வெல்கம்னே வரேன். சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, இப்பதான் ஆர்டர் பண்ண ஃபர்ஸ்ட் 2 ஐட்டம் வந்திருக்கு. ஒன்னு வந்து சிக்கன் சமோசா வந்திருக்கு, அதுக்கப்புறமா வீல் கபாப் வந்திருக்கு. இது வந்து ரிவ்யூ பண்றது எப்படின்னு தெரியல. 2 நிமிஷம் இருடா, நான் சாப்பிட்டுட்டு நான் சொன்னதுக்கு அப்புறமா இது பண்ணேன். நான் ரிவ்யூ பண்றதுக்கு வந்து பெருமை இல்லை. ஏன்னா பிகாஸ் நான் ரொம்ப வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால ஜஸ்ட் இதோட டேஸ்ட் மட்டும் எப்படி மாறி இருக்குன்றது மட்டும் நான் பார்க்க போறேன். நான் மேபி நான் ஃபர்ஸ்ட் சிக்கன் சமோசால இருந்து ஸ்டார்ட் பண்றேன். நான் வாவ், இட்ஸ் ஆல் ஓவர் த சேம். இதில் பார்த்தீங்கன்னா சமோசால வெங்காயமே கிடையாது, ஃபுல்லாக சிக்கன் மட்டும் தான் இருக்கும். உள்ள சிக்கனை மின்ஸ் பண்ணி போட்டு அப்படியே சமோசாவை பண்ணியிருப்பாங்க. ஆனியனோ எதுவுமே யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இதனால ஃபுல் அமௌண்ட் ஆஃப் சிக்கன் உங்களுக்கு அப்படியே சமோசாவும் வேணும்னா யூ கேன் ட்ரை திஸ் டிஷ். ஆனா என்னன்னா ஆயிலா லைட்டா இருக்கும், பட் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் அது டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். மின் சட்னி, சமோசா, சிக்கன் சமோசா
ஆல்வேஸ் மை ஃபேவரட். ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேவரட் டிஷ் இதுதான், என்ன இது இருந்தாலும் சரி. கேமராமேன் ஒரு ஃபேவரட்டாகவும் இருக்கு. இது வந்து நீ மாலை போடப்போ கண்டிப்பா நீங்க வந்து உன்னை வெறுப்பேற்றத்துக்கு நீ லீவ் போட்டாலும் சேர்றா, உன்னை கையில கட்டியான்னு தூக்கிட்டு வருவேன். ஐயப்பன் சுடுகத்து வர்றவங்க ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இப்போ வீல் கபாபு அது நிறைய இருக்கு. ஸோ வீல் கபாப்ன்றது அப்படியே கட் பண்ண இப்போ வந்து பெஸ்ட் ஸ்டார்டர். இது என்னது இது? நான் ஏதோ ஒரு நெத்திலி மீன்லாம் கிடையாதுங்க. வீலு இது வந்து இதுதான் வீல் கபாப் ஆக்சுவலா. இதோடைய கன்சிஸ்டன்சியோ இல்லை இதோடைய டேஸ்ட்டோ வந்து மாறவே இல்லை, அது சேமா தான் இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டேன் நான், அதே மாடு தான். அதே மாடு இருக்கு. பேசுனீரியாடா, மாடு ஒரே இது, அவங்க பிரீட் தான், அவங்க பிரீட்லயே தான் இருக்கும். நீங்க ஆக்சுவலா வந்து நீங்க வாயில போட்டு பைட் பண்ணும்போது அந்த கிறிஸ்பினஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். நான் சொல்லவே தேவையில்ல, நான் வேணா கடிச்சு காட்டுறேன். பாத்தீங்களா அதுக்கு நான் மேல எந்த குதின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சேனலுக்கும் சரி கேமராமேனுக்கும் சரி, அது வேணாம். ஸோ அதனால இது அந்த மாதிரி இருக்கு. இதோடைய கன்சிஸ்டன்சி எப்பவுமே மாறதே இல்லை. எவ்வளவு வாட்டி நீங்க 2-3 பிளேட் கேட்டாலும் இது அப்படியே தான், அதே டேஸ்ட்ல தான் திருப்பி அப்படியே தான் வந்துட்டு இருக்கும். ஒரு நாள் கூட சேஞ்ச் ஆனதே கிடையாது. அது இல்லாம நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஐட்டம்ஸும் வேற வந்திருக்கு. பீஃப் கட்லெட் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறமா ஷீக் ரோல் ஆர்டர் பண்ணியிருக்கோம், அது இன்னொன்னு நான் ஷவர்மா பீஃப் ஷவர்மா ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது இல்லாம பீஃப் ஷீக் கபாப் வேற கேட்டிருக்கோம் நாங்க. அப்புறம் 2 சமோசா சொல்லிருக்கேன். இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து பீஃப்ல மட்டுமே இங்க கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னாவே நிறைய ஐட்டம்ஸ் பீஃப்ல இருக்கும். உனக்கு எச்ச ஊறுது. அது மட்டும் இல்லாம பீஃப் பிளாட்டர்னு தனியாவே கொடுத்துறோம், பிளாட்டர் தனியாவே இருக்கு. ஸோ அதனால நீங்க இதெல்லாம் தனித்தனியா ஆர்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க பீஃப் பிளாட்டர்னு ஒரே வாட்டி ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா இருக்கிற மொத்த ஐட்டமும் இதுல வந்துடும். நெக்ஸ்ட் டிஷ் நம்ம அண்ணனோட ஃபேவரட். ஆமா, என் ஃபேவரட் வீல் கபாப் முடிச்சாச்சு. அதோட பீஃப் கட்லெட் இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எவ்வளவு அழகா ரவுண்டா எனக்குலாம் வந்து இல்லைண்ணா, உனக்கு இல்லைன்னா போடா நீ சபிக்கப்பட்டவன். என்னது அவங்க ஏரியாக்காரன்ட்டு அவருக்கு மட்டும் பயங்கரமா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஆக்சுவலா டேஸ்ட் வைஸ் இது வந்து இவங்க ரீசெண்டா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது. நாங்க வந்து ஒரு 10 years பேக் பண்ணும்போது கிடையாது. இப்போ இது இருக்கு. வர்த்தா செம வர்த்து, செம சாஃப்ட், செம வர்த்து. இந்த பீஃப் வந்து எவ்வளவு மென்ஸ் பண்ணி வேற எந்த ஒரு இதுவுமே இல்லை. மாவுலாம் நிறைய இடத்துல மாவா இருக்கும், அந்த மாதிரி இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் மீட் தான். சரியான இது. ஸோ இது வந்து செம வர்த்தான ஸ்டார்டர்ஸ் இது. அடுத்தது அண்ணா ரோல் பெல்லாம் என்ன சொல்றீங்க? கரெக்ட் தான். கட் பண்ணிக்கோ அண்ணா. உனக்கு ஒரு பாதி ரோல் வந்து எங்க அண்ணனுக்கு பிடிக்காதான், அதனால என்னையே சாப்பிட்டு சொல்லிட்டாரு. என்னாச்சா? ஓஹோ, இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா பாத்தீங்களா. ஒரு வீட்டுக்கு போறோம், சாப்பிட்டியான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? சாப்பிட்டான்னு சொல்லணும். அதே மாதிரி நான் வேணான்னு சொல்லணும்னு சொல்லணும், பரவாயில்லன்னா சாப்பிடணும்னு சொல்லணும்ல. ஏதாவது மதிக்குதா போறேன், இல்ல அது பாட்டு எடுத்து மைண்ட்ல புரியல. இல்ல கடிச்சிட்டு உங்களுக்கு தானே வாங்கினேன், சரி நான் ஒரு தடவை சாப்பிட்டுக்கிறேன். இல்லண்ணா சரி சாப்பிட்டேன். சரி நான் தான் ஃபர்ஸ்ட். எவ்வளவு பெரிய வாய் கமெண்ட் நீங்க சொல்றீங்க. நான் இது சாப்பிடாமே சொல்லணும், நல்லா இருக்கு. அவ்வளோ டேஸ்ட் பத்து. இதுல பாத்தீங்கன்னா நானோட சேர்த்து கிரீன் சட்னி, அப்புறமா கொஞ்சம் மயனீஸ், ஆனியன் போட்டு ஷீக்கை போட்டு அப்படி ரோல் பண்ணி சிம்பிளா. மெயின் திங் வந்து நான் கிடையாது, ரொமாலி ரொட்டி. ரொமாலி ரொட்டி நீங்க பிரிச்சிங்க வைங்களேன். ஒரு ஒருத்தனுக்குல 2 பேருக்கு செடி செய்யலாம், அந்த அளவுக்கு பெருசா இருக்கும் அது. செட்டியா வேற எதெல்லாம் சொல்லிருக்கோம், பெட்ஷீட்டுக்குள்ள போந்துருக்கலாம். அது அப்படிதான் இருக்கும். ஆனா வர்த்துங்க சாதாரண இது. அந்த மின் சட்னி சான்ஸே இல்லை. ஆமா, மின் சட்னி இவங்க கிட்ட ஒரு சில டிஷ்ல டிஃபால்ட்டா வந்து ஒரு டேஸ்ட் இருக்கும். அதுல எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வீல் கபாப், இந்த ரோல் அண்ட் தென் ஷீக். லாஸ்ட் டைம் நாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் ஒரு சொதப்புனாங்க பிளேட்டர்ஸ்ல. நம்ம என்னது இது ஃபால் மட்டும் கொஞ்சம் சொதப்புனாங்க. மற்றபடி எவ்ரி திங் வில் பி என்ன சொல்றது வேற மாதிரி தான். அண்ணன் பாத்தீங்களா, வேணா நீங்க கிரீன் சட்னிக்கு நான் அடிமை. சரி ஓகே. சரி அடுத்தது நம்ம கேமராமேனோட ஃபேவரட் சலுமா. ஐயோ அண்ணா இங்க பாருண்ணா, இதெல்லாம்
நீ ஏதோ டயட் சொன்னியனே. இது எனக்கு வேற மாதிரி ஃபீல் ஆகுது நீ கையில பிடிச்சா. இல்ல எனக்கு புரியல. நிறைய பிடிச்சிருப்ப போலயே. மறுபடியும் சொல்றேன், க்ளோஸ் சர்க்யூட் வால்யூம் கம்மி பண்ணிட்டு. அது வேற ஒண்ணும் இல்லண்ணே, சில டைம் வீடியோல வாய்ஸே வர மாட்டேங்குது. சரி அதனாலதான் கொஞ்சம் கட்டி என்னண்ணா வர்ற மாதிரி இருக்கிறான். ஆனா ஒரு சின்ன ஒரு வருத்தமும் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. அன்னியன் படத்துல சொல்லலாம் தெரியுமா, இவன் ரிவர்ஸ்ல போறானா ஃப்ரண்ட்ல வரானான்னு தெரியல. அந்த மாதிரிதான். அந்த மாதிரி இது எங்க ஆரம்பிக்கணும் ஏது முடியணும் தெரியாம சுத்திருக்காங்க. வேற ஏதோ புதுசா கஷ்டப்பட்டு பிரிச்சிட்டேன். எங்க அண்ணனுக்கு இது பிடிக்காதுன்னு, அதனால நான் கொஞ்சம் ஊட்டி விடலாம் பிடிக்காத விஷயத்த. இது வந்து எப்படின்னா அந்த உருண்டைச்சோறு இது எங்க ஆரம்பிக்கிறது தெரியல. அதே தான் இருக்கேன் நானு. ஆஹா, அல் நஜீப் வித் மை குருநாதர். என்ன எப்படின்னா இருக்கு? வாயில கறி. சூடா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். எங்க சொல்ல விட்டீங்க, ஃபுல்லா போட்டு அரைச்சிட்டீங்க. இங்க சொல்லுங்க. இன்னும் சூ பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோ பீஸ் இருக்கு. ஒரு பீஸும் கடிக்கும் போது அவ்வளோ மீட்டு தான். இது கேபேஜ் கல்ல கேபேஜோ மயோனீஸோ எதுவும் டாமினேட் பண்ணல. வெறும் ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் பீஃப் மட்டுமே டாமினேட் பண்ணுது. கம்ப்ளீட் அரேபியன் ஸ்டைல் எனக்கு செஞ்சு. அந்த அளவுக்கு சூப்பர்பான ஷவர்மா அது. கண்டிப்பா ட்ரை பண்ணி நீங்க ரொம்ப ட்ரை பண்ண. தாஷ் மகான் வேற எந்த இடத்துல இருக்கணும்னா பீஃப் ட்ரை பண்ணிருவேன். பட் அவங்களே தி பெஸ்ட், ஆல்வேஸ் தி பெஸ்ட். மீட்டை பாருங்க, உனக்கு தரண்டா, உனக்கு தான் பிளேட்ல வைக்கிறது தான் வரேன். இந்தா அடுத்தது நம்ம கேமராமேனோட ஃபேவரட் ஐட்டம். எந்த அதானே ஒன்றும் தான். ஆனா அவனுக்கு இதை புடிச்சு பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசையா. இத பார்த்தா இங்க பாத்தீங்களா, தட்டுல வச்சிடாது, தட்டுல வச்சிடாது, அங்கே வைங்க. இது நானே எடுக்கிறேன், நீ வேணாம், நீ கூடுறாங்க பிளேட்டாங்க எல்லாம் ஃபுல்லா காட்டு வச்சு பசங்க இருக்குங்க. அண்ணே இந்த அந்த ஷீக்கை நான் பார்த்தே இல்லைண்ணே. இந்த ஷீக் வந்து ஆக்சுவலா வந்து இந்த ஐட்டம் சாப்பிட்டதுனாலதான் இந்த ஹோட்டலுக்கே வந்து நான் திருப்பி வர காரணம் அதுதான். ஆமா, இன்ஃபேக்ட் வந்து கையில நானும் அப்போ இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு 100 rupees இருந்தா போதும், 2 ஷீக் வாங்கி போட்டு வாயில போட்டு சைலண்ட், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு பிடிக்கும் அந்த ஷீக்கு. தாசமாக தான் அதே தான். அங்கே பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வேற ஒன்றும் கிடையாது. ஃபுல்லாக மின்ஸ் மீட் மட்டும் தான், வேற ஒன்றுமே இருக்காது. சான்ஸ் இல்லை, மின்ஸ் மீட் மட்டும் தான் இருக்கும், வேற ஒன்றும் ஒன்றும் பார்க்க முடியாது இதில். நான் இப்போ பேச இன்னொரு ஷீக்கப் ஆர்டர் போவோம், ஏன்னா இந்த ஷீக்கப் ஆர்டர்ஸ் மட்டும் போயிட்டே இருக்கும் எப்பவுமே. ஆமாம், ஏன்னா இவ்வளோ டயர்டாக இருக்க. பீஃப்ல இவ்வளோ வெரைட்டி இருக்கா? ஆமாண்ணே, பீஃப் கெபாபு, வாலு, ஷாலு. சாரி, வாலு சாலு ரைமிங்கா வந்துருச்சுண்ணே. எனக்கு இங்க வந்துதான் தெரியும் பீஃப்ல எவ்வளவு வெரைட்டி இருக்குன்னு. என்னன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் என்ன சொல்றது, பீஃப் கெபாப் இருக்கு, பீஃப் வடை இருக்கு, பீஃப் வந்து இந்த கோலா உருண்டை மாதிரி சொல்லிட்டு பீஃப் பால்ஸ், பீஃப் கீமா, அதுக்கப்புறம் பீஃப் ஷவர்மா, அப்புறம் ஷீக் கபாபு, பீஃப் ஜம்போ ரோலு. போதும் லென்த்தா போயிட்டே இருக்கு. பட் ஆனா இது பீஃப் லவர்ஸ்க்கு வந்து ஒரு தரமான ஸ்பாட்டு. நீங்க தாஷ் மகான் அந்த மாதிரி ஏரியா தான் போயிட்டு கண்டிப்பா இது பண்ணணும். இல்ல ஒரு ஃபேமிலியா வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணணும், ஒரு அரேபியன் ஸ்டைல்ல சாப்பிடணும். பக்கா அரேபியன் ஸ்டைல்ல. என்னன்னா பக்கா அரேபியன் ஸ்டைல். ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு, வயிறும் ஃபுல் ஆயிடுச்சு, நாக்கும் ஃபுல் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு வாட்டியும் ஒரு வாட்டியும் இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து எனக்கு டிசப்பாயின்மெண்ட் கொடுக்காது. நெக்ஸ்ட் டைம் வரணுன்ற மாதிரி ஒரு எந்தூசியாசம் ஆல்வேஸ். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்விக்கி ஜொமேட்டோவில் கூட கிடையாது. நான் நிறைய வாட்டி தேடி பார்த்துட்டேன், பட் இங்கே கிடையாது. இதில் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், இருக்கான்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆம்பியன்ஸும் இங்கே நல்லா இருக்குது. ஃபேமிலியாக வந்து பார்க்குறீங்களா, கண்டிப்பாக இது போத். இது மட்டும் இல்லாமல் சிக்கனும் இருக்குது, மட்டனும் இருக்குது, வெஜ்ஜும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எல்லாம் இது இல்லாமல் ட்ரை பண்ணுறது வேஸ்ட். ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, நூடுல்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் வெரைட்டிஸும் இருக்குது. நீங்கள் வந்து மெனு கார்டை செக் பண்ணி பார்த்துட்டு ஹாவ் யூர் பெஸ்ட் விஷ். அண்ட் நெக்ஸ்ட் டைம் இங்கே வந்து பார்க்குறீங்களா, கண்டிப்பாக பாண்டா வண்டர்ஸை வந்து நீங்கள் தேங்க் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை கண்டிப்பாக பார்க்கலாம். அது வரைக்கும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். Stay tuned for further updates. Tata bye.